அந்த தேர்தல் கருத்து கணிப்பு திமுக இத்தனை இடங்கள் பெறும், அதிமுக இத்தனை இடங்கள் பெறும், பாஜக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் போடுறாங்க. ஏன் நாம் தமிழர்னு போறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? கை எதுவும் சுலுக்கிக்குமா? இல்ல நாம் தமிழர் கட்சி 1000 ஓட்டு வாங்கினே போடுங்களேன், அது என்ன மற்றவை 19 விழுக்காடு அப்படின்னா அப்ப நாம் தமிழர் 19 விழுக்காடுன்னு தைரியமா போட்டு போலாம். ஏன் நாம் தமிழர் ஒரு கட்சியை சொல்றதுக்கு என்ன பயம்? தேர்தலை சந்திக்கிறாங்க, முறையாக தேர்தலில் தேர்தல் ஆணையத்தோட ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, வாக்கு கேட்கிறாங்க. 31 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, 2024 இப்ப பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. தொடர்ச்சியாக 6 தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காங்க. 31 லட்சம் வாக்குகளை பணம் கொடுக்காம, கோட்டை கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம வாங்கியிருக்காங்க. அந்த கட்சி ஏன் அங்கீகரிப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுல என்ன சிக்கல்? அங்கீகாரம் பண்றதுல என்ன சிக்கல்? அவர் தன்னுடைய உரிமையை கேட்கறதுனால சிக்கலா? தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும் அப்படின்னு தன்னுடைய உரிமையை கேட்கறதுனால இங்க சிக்கலான ஒரு கேள்வி வருது. இல்ல எல்லா விஷயத்துக்கும் நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்காங்க நீங்களே சொல்றீங்க. எதுக்காக போராடுறாங்க? இங்க மேல்மா சிப்காட்டுக்காக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு